கஞ்சனா, உயிர் இல்லாத நிழல். அந்த வீட்டுக்கு கதவு இல்லை. உள்ளே போகலாம், ஆனா வெளியே வர முடியாது. கஞ்சனா அந்த வீட்டுக்குள் நுழைந்த இரவு 3 மணி. அவள் முதல் படி வைத்தவுடன் வாசல் தானாக மூடப்பட்டது. ட என்று சுவர் முழுக்க நகம் கீறும் சத்தம். யாரு என்று கேட்டாள். பதில் அவளுடைய குரலிலேயே வந்தது. நான் தான் கஞ்சனா. அவள் நடுங்கினாள். முன்னால் பார்த்தாள். அங்கே அவளே நின்றாள். ஆனா முகம் இல்லை. முடி தரை வரை நீண்டு கண்குழிகள் காலியாக இருந்தது. வீடு முழுக்க தலைகீழாக தொங்கிய உடல்கள். அவற்றின் கண்கள் மட்டும் கஞ்சனாவை பார்த்து கொண்டே இருந்தது. திடீரென அவள் முதுகில் ஒரு கை. குளிர், மிகவும் குளிர். காதில் ஒரு சத்தம். நீ என்னை இங்க புதைத்த. இப்போ நீயே இங்க இருப்பது. அவள் அலற முயன்றாள். வாய் திறக்கவில்லை. அவளின் நாக்கு மெல்ல தரையில் விழுந்தது. இரத்தம் இல்லை, வலி இல்லை. அந்த பேய் அவளின் உடம்புக்குள் நுழைந்தது. கஞ்சனாவின் கண்கள் முழுக்க கருப்பாக மாறியது. அடுத்த நாள் அந்த வீட்டில் இருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் சிரித்தாள், மிக சாதாரணமா. ஆனா அவளுக்கு நிழல் இல்லை. இப்போ நீ இந்த கதையை படிக்கும்போது உன் பின்னாடி ஒரு நிழல் நின்று உன்னை படிக்கச் சொல்றதா உணர்ந்தா அது கஞ்சனா தான்.